பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கருகி மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கருகி மிஞ்சுமா கட்டழகு மேனியை பார் முட்டும் போதுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா கட்டழகு மேனியை பார் ஒட்டு பூவுமாய் நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா வட்டமிடும் காளையை பார் வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா ஊனி வளர்ந்து விட்டா உதவி இந்த ஆட்டம் போடுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரி மிஞ்சுமா மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மலையை நம்பி விதைச்சாரு ஒரு மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மலையை நம்பி விதைச்சாரு கேட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு கேட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சாமி வைத்தியர் போறோம் நல்ல ஒரு பாட்டு நல்ல ஒரு நியாயமான பாட்டு பட்ட வட்ட ஒட்டுக்காரி சபரிமலையை விட்டு பாப்பா ஏன் சபரிமலை விட்டு வந்துட்டு அப்புறம் அங்கார பாத்துக்கிறத வர அங்க வந்து மாதா இருக்காங்க பக்கத்துல இருக்கிறது யாரு இங்க என்ன சாமி இருக்கு மஞ்ச மாதா இங்க என்ன சாமி இருக்கு இங்க வந்து ஐயனார் இருக்காரு இப்ப நீங்க யாரை கூப்பிட்டுருக்கணும் சட்டப்படி ஐயனார் தான் கூப்பிட்டுருக்கணும் இங்க இருக்கிற விட்டு அங்க இருக்க கூப்பிடுறீங்க அங்க உள்ள ஒரு ஐயனார் தான் அங்க உள்ள ஐயப்ப அவ்வளவுதான் வித்தியாசம் நீ விழுந்துட்டீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா ஓடியான் தூக்குறது பக்கத்துல இருக்காரவளா இல்ல உள்ளூர் ஆளா உள்ளூர் ஆளுதான் முத யாரை கூப்பிடணும் உள்ளூர் ஆளு தான் கூப்பிடணும் இவரை கூப்பிடாம நீ அவரையும் கூப்பிடுறீங்க இப்போதைக்கு ஐயா தெரியாம கூப்பிட்டேன் அப்ப தெரிஞ்சு கூப்பிடுவீங்களா தெரிஞ்சு கூப்பிடுன்னு சொல்லு இல்ல தெரியாம கூப்பிடு சொல்லு எப்படி கூப்பிடுவீங்க தெரிஞ்சுதான் கூப்பிடுவேன் அப்ப தெரியாம யாரும் கூப்பிட மாட்டீங்க இப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் தெரியாதவன் வந்துட்டா நீ வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்க வாங்கன்னு கூப்பிடணும்ல தெரியாதவன் ஏன் கூப்பிடுறீங்க இப்ப கூப்பிட மாட்டீங்க நீ கூப்பிடுவோம்ல கூப்பிடுவியா கூப்பிட மாட்டீங்க கூப்பிடுவேன் அப்ப கூப்பிடுவியா தெரியாதவன் யார் இருந்தாலும் தெரிந்தவர்கள் மட்டும் தான் வாங்கன்னு கூப்பிட முடியும் தெரிஞ்சவங்க மட்டும் தான் நீங்க கூப்பிடுவீங்க இந்த ஊருக்கு நீங்க முன்ன வந்திருக்கீங்களா வந்ததில்ல ஊருக்கு வந்ததில்ல உங்களை யாரும் ஊருக்கு தெரியுமா தெரியாதுல தெரியாதான் சைக்கிள் டாக்ஸி வாங்க ஏன் கூப்பிடுறாங்க ஏன் கூப்பிட்டாங்க உங்களை தெரிஞ்சு கூப்பிட்டாளா தெரியாம கூப்பிட்டாளா தெரியாம கூப்பிட்டாங்க அப்ப தெரியாம கூப்பிட்டது சரிதானே தெரிஞ்சிருந்தா கூப்பிடுவாளா தெரியாம தான் கூப்பிட்டுருக்காங்க நான் ஒரு கிரிக்கெட் தெரியாம கூப்பிட்டாங்க இல்ல இது வரைக்கும் இந்த கிரிக்கெட் அப்ப இதுக்கு முன்னால பைத்தியம் அப்ப அதுக்கு முன்னால எப்படி தெரிஞ்சிருக்கீங்க சட்டப்படி சொல்ல போனா இப்ப ஒத்துக்கிறீங்க இப்ப நீங்க காக்கு இருக்கா அரக்கு இருக்கா முழுக்கு இருக்கா இல்ல முக்காக்கு இருக்கா நான் வந்து இப்போதைக்கு முழுக்கு இருக்கா மாறிட்டேன் அப்ப முழுக்கு இருக்கா மாறிக்கிட்டு இருக்கீங்க மாறல என்ன மாறல அவ மாறிக்கிட்டே இருக்கீங்க ஆமா உலகத்துல பொறுத்த மனுஷனா இருந்தா மாறணும் சில சமயத்துல மாத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி சொன்னா நல்லா இருக்காது ஒவ்வொரு நாளும் புதுமையா மாத்தணும் நீங்க மாறிக்கிட்டே வரீங்களா மாறாம இருக்கீங்களா மாறிக்கிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் பைத்தியம் தான் அது தெரியுது மாறிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தானே இப்ப நீங்க மனுஷன் தானே மனுஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் மிருகமானே மிருகம் நீங்க சொல்றீங்க அப்புறம் மிருகத்துக்கு நிறைய பெருமை இருக்கு மிருகத்துக்கு நிறைய மரியாதை இருக்கு உங்களை போய் மிருகம் சொல்லி மிருகத்தை போய் கேவலப்படுத்துவனா அந்த அளவுக்கு நான் படிக்காத நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன சொன்னீங்க இல்ல உங்களை ஒப்பிட்டு மிருகத்தை போய் கேவலப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இருக்கட்டும் அப்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா இருக்கட்டும் உண்மைதான்றீங்க ஊருக்குள்ள வந்தா நல்ல பேர் எடுக்கணுமா எடுக்க கூடாதா எடுக்கணும் ஊர் குட்டி அந்த எதுக்காக நினைக்கிறீங்க எதுக்காக நல்ல பேர் எடுக்கத்தானே ஆமா நல்ல பேர் எடுக்கணும்ன்றீங்களா வேணாம்ன்றீங்களா நல்ல பேர் எடுக்கணும் அப்ப நல்ல பேர் எடுக்கணும்ன்றீங்க ஆமா இப்ப உங்க பேர் என்ன கேட்டிய என் பேர் மட்டியடி மாரியப்பன் இப்ப மாரியப்பன் உன் பேர் சும்மா வச்சுக்கதே ஆமா இப்ப நல்ல பேர் எடுக்கணும்ன்றீங்க ஒரு பேர் கெட்ட பேரா இருந்தா எடுக்கலாம் ஆமா நல்ல பேர் எதுக்கு நீங்க எடுக்க சொல்றீங்க அப்ப பேர் நல்ல பேர் வச்சிருக்கோம்ல எடுத்துறணும்ன்றீங்களா நீங்க கேனத்தனமா பேசுறீங்க நீ தானே சொன்ன நல்ல பேர் எடுக்கணும்னு நல்ல பேரை எடுக்கணுமா இல்ல வாங்கணுமா நல்ல பேரை வாங்க வேண்டும் நல்ல பேரை எடுக்க வேணான்றீங்க அப்படிதானே நீங்க யாருங்க சொன்னீங்க ஊருக்கு வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு அப்ப நல்ல பேரா ஊர்ல இருந்துச்சுன்னா நல்ல பேரை எடுத்துறீங்களா நல்ல பேர் வாங்க வேண்டும் இப்ப காஞ்சிரம் நல்ல பேராத்தே இருக்கு ஆமா நல்ல பேர்ன்றத இப்ப நல்ல பேரா இருந்தா நீ எடுத்துருவீன்ற இப்ப பேர் வேணாம்ன்ற அப்படிதானே ஏயா என்னை கெடுக்கிறப்ப இப்ப நீ என்ன சொன்ன
அவ பேர் நல்லா இருந்தா எடுக்க நீ எதுக்கே சொல்ற? நல்ல பேர் எடுக்கணுமா வாங்கணுமா? நல்ல பேர் வாங்க வேண்டும். அப்ப நல்ல பேர் வாங்கணும்ன்றீங்க. சரி எது நல்ல பேர் அத சொல்லு முத. அதுதான் நல்ல பேர். எது நல்ல பேர்? இதுதான். எது? என் பேர் தான் மட்டையடி மாரியப்பன். மட்டையப்பன் மாரியப்பன் நல்ல பேர்ன்றீங்க. ஆமா. அப்படி இல்லையில. சரி. நல்ல பேர்ன்றா எது நினைக்கிறீங்க? எது? உலகத்திலே நல்ல பேர் தெரியுமா? நல்ல பேர்ன்றது மட்டும் தான் நல்ல பேர். வேற எந்த பேருமே நல்ல பேர் இல்ல. நீங்க எப்படி மத்த பேர் நல்ல பேர்ன்றீங்க? நல்ல பேர் மட்டும் தான் நல்ல பேர். நான் நாரதான் கூட்டி வர சொன்னேன். சரி. இப்படி லூச கூட்டிட்டு வர சொல்லல. பேசுற பத்த சரியா பேசுறா. இங்க பேசுற முத. உன் பேர் மாரியப்பன் வச்சுக்கவே. மாரியப்பன். மாரியப்பன்றது மாரியப்பன் தான். மாரியப்பன் தான். நல்ல பேர் இல்ல. என்ன சொல்ல வரைய? நல்ல பேரா மாரியப்பனா? மாரியம்மனா? உங்க பேரு நல்ல பேரா மாரியப்பனா? மாரியப்பன். அப்ப நல்ல பேர் இல்லன்னு. உங்க பேர் நல்ல பேர் இல்ல. பேர் நல்ல பேர் தாங்க. எப்பறம் நல்ல பேர்? பேர் மாரியப்பன்டா. நல்ல பேர் எப்பறம் ஆகுது? தெரியாம. இப்ப சொல்லுங்க. பேர் நல்ல பேரா இல்ல மாரியப்பனா? நல்ல பேர். அப்ப மாரியப்பன்றது நல்ல பேர் இல்ல. அப்படிதான் சொல்ல வரீங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க அப்படிதானே பேசுறீங்க பச்சு. இப்ப எல்லா பேருக்கும் ஒரு பேர் இருக்குல. ஆமா. எல்லா பேரும் நல்ல பேர் ஆகுமா? நல்ல பேர் மட்டும் தான் நல்ல பேர். நல்ல பேர். இப்போ உங்க பேர் நல்ல பேரா மாரியப்பனா? மாரியப்பன் நல்ல பேர். அப்ப நல்ல பேர் இல்லைன்றீங்க. அதானே? அத மட்டும் சொல்லுங்க. நல்ல பேர் இல்லையா? அப்ப நல்ல பேர் இல்லை. நல்ல பேர் இல்லையா? இப்ப சொல்லுங்க நல்ல பேர் இல்லைன்னா அதை எடுத்துறணுமா எடுக்க வேணாமா? ஏன் நான் எடுத்துறியா? மரியாதை உன் பேரை எடுத்துரு. இனிமே வந்து வந்துறாத. இனிமே வந்தேன்னு வச்சுக்க. வேற மாதிரி ஆயிப்போம். என்னடா பேசுற பச்சு மோங்க? என்ன பேசி வச்சிருக்கீங்க மல? நீ இது வரைக்கும் என்ன பேசிருக்கனா? பேசுறது இல்ல. பேசுறேன். ஒரு பேச்ச பேசும்போது ரொம்ப விஷயமா பேசு. ஆமா. விஷயமா பேச வினயமா பேசு. வினயமா பேசணும். நீங்க வினயமா பேசல விஷயமா பேசுங்க. நான் விஷயமா பேச வந்திருக்கேன். வினயமா நீங்க பேச மாட்டீங்க. இப்ப நான் 6ன்னு எழுதுறேன். 6ன்னு எடுத்து எழுதுறேன். 6ன்னு எழுதுறீங்க. 6ன்னு எழுதுனனா அந்த பக்கம் நின்னு பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? 9ன்னு தெரியும். இப்ப நான் எழுதுன 6 சரியா நீ பார்த்தா 9 சரியா? நீங்க எழுதுன 6 தான் சரி. அப்ப நீங்க பார்த்தா 9 சரியில்லைன்றீங்க. அப்படிதானே சொல்ல வரீங்க? நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. நான் எழுதுன 6 தானே சரி. 6 தான் சரி. அப்ப நீங்க 9ன்னு பாத்தீங்களா தப்பா சரியா? தப்பு. அப்ப சரியில்லைன்றீங்க. சரியில்லை. எப்படி உன் பார்வைக்கு 9 தெரிஞ்சது தப்புன்றீங்க? உன் பார்வைக்கு அப்படி தானே தெரியுது. நீ உன்னோட பெரிய இளவு மசரா இருக்கு. இப்ப எழுதுன 6 தாங்க. 6 தான். எனக்கு 6ன்னு தெரியுது. நீ பாக்கும்போது உனக்கு எப்படி தெரியுது? 9 தெரியுது. இப்ப நீங்க பார்த்த 9 நீங்க பார்த்தப்பது சரிதானே? ஐயா எனக்கு கண்ணு பூதி அவளுக்குயா. கண்ணு தெரியாது. ஆமாய்யா. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் நடத்து மேல போட்டாந்து உனக்கு கண்ணு தெரியாத கூட்டியறோம் நாங்க இழுச்சா போய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்ணு தெரியாது நீங்க ஒத்துக்கங்க. தெரியுமா தெரியாதா? அது கக்கல. இப்ப உனக்கு தெரியுமா கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியும். அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சா உனக்கு தெரியாது. தெரியாது. அப்ப உனக்கு தெரியாம அது மட்டும் எப்படி கண்ணு தெரியுது? இப்படி ஓன்ட்ட இருக்க கண்ணு உனக்கு தெரியாம எப்படி உனக்கு தெரியும்ன்றிய? இப்ப கண்ணுக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? எனக்கு தாயா. அப்ப கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? என்ன எப்படி போட்டா அப்படி பரட்ட அப்படி போட்டா அப்படி தானே சொல்ற. இப்போ நான் எழுதுன 9ன்றது உனக்கு தெரியுமா இல்ல கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு. அப்ப உனக்கு தெரியாதுல. என்னையா சொல்லியா நீ முதல்ல? சொல்லியா சரியா பேசியா? இப்ப நான் பேசுற பத்தி தப்புன்றீங்களா சரின்றீங்களா? சரி. அப்ப தப்பு இல்லைன்றீங்க. தப்பு இல்ல. தப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? தப்பு இல்லனா? தப்பு இல்லைன்னா சரின்னு அர்த்தம். சரின்னு அர்த்தம். அப்ப தப்புன்றீங்களா சரின்றீங்களா? சரி. அப்ப தப்பு இல்லைன்றீங்களா? தப்பு இல்ல. அப்ப சரிதானே? சரிதான். அப்ப தப்பு இல்ல. தப்பு இல்ல. இப்ப நீங்க பேசுறீங்களா பேச்சு? ஆமா. ஆரியல ஆட்டம். ஆமா. ஒரு கரகாட்ட ஆடுறோம்னா கையில என்ன தேவைப்படுது? கரம் தேவைப்படுது. மயிலாட்ட ஆடுறோம்னா என்ன தேவைப்படுது? மயில் தேவைப்படுது. ஒரு சிலம்பாட்ட ஆடுறோம்னா என்ன தேவைப்படுது? சிலம்பம் தேவைப்படுது. ஒரு தப்பாட்ட ஆடுறோம்னா என்ன தேவைப்படுது? தப்பு தேவைப்படுது. இப்ப தப்பாட்ட ஆட என்ன தேவைப்படுது? தப்பு தேவைப்படுது. இப்ப தப்பாட்ட ஆட தப்பு தேவைப்படுது. ஆமா. இது வரைக்கும் தப்பு இல்ல. தப்பு இல்ல. ஆனா இப்ப தப்பு இருக்குல? தப்பு கேக்குறீங்க இருக்குலங்க? இருக்குலங்க. தப்பு இருக்கா இல்லையா? தப்பு இருக்கு. அப்ப தப்பு தப்பா இருக்கா தப்பா இருக்கா? தப்பு தப்பா தான் இருக்கு. தப்பு தப்பா தான் இருக்கு. தப்பு சரியா இருக்குங்க. எப்படி தப்பா இருந்தா தப்பு வாசிப்பியே? தப்பு சரியா இருந்தா தான் சரியா வாசிப்பீங்க. ஆமா 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 ஆமா. தப்பு தப்பா இருக்கா தப்பு இல்லாம இருக்கா? தப்பு தப்பா இருக்கு. அப்ப தப்பு தப்பா தான் இருக்கு. தப்பு சரியா இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க தப்பா இருக்குன்றீங்க? சரியா இருக்குப்பா. அப்ப தப்பு வந்து சரியா இருக்கு. ஆமாப்பா. அப்ப தப்பா இல்லைன்றீங்க? தப்பா இல்ல. இப்ப தப்பு இல்லாம எப்படி சரியா வாசிப்பீங்க? அட அப்பா. பேசுற வச்சு சரியா இருக்கா தப்பா இருக்கா? சரியா இருக்கு. இப்ப கீழ தப்புன்னு எழுதுறீங்க. கீழ தப்புன்னு எழுதி வச்சா அது எப்படி இருக்கும்? தப்புன்னு தான் இருக்கும். தப்புன்னு தானே இருக்கு. ஆனா எழுதுனது சரிதான். சரிதான். ஆனா வாச்சது தப்பு. வாச்ச தப்பு. தப்பு இல்லையா சரியா? என்ன சரியா பூரியான்னுக்கிட்டு என்னங்க நீங்க வச்சிரீங்க? கீழ தப்புன்னு எழுதுறீங்க. தப்புன்னு எழுதுறா. தப்புன்னு எழுதி வாச்சா எப்படி இருக்கும்? தப்புன்னு தான் இருக்கு. தப்புன்னு தானே இருக்கு. இப்ப தப்புன்னு எழுதி வாச்சா சரியா தப்பா? சரி. அப்ப தப்பு இல்ல. தப்பு. என்னங்க ஏதாவது சொல்லுங்க. தப்புன்னு அடைச்சிட்டு நிக்கிறது நல்லது. இல்ல நீங்க எப்படி அடைச்சிக்க நல்லதுங்களா? சில இடத்துல மூடணும் சில இடத்துல திறக்கணும். சில இடத்துல என்னைக்குமே திறந்துடக்கூடாது. நீங்க மூடி மூடி திறக்கிறீங்களா மூடியை மட்டும் திறக்கிறீங்களா? ஏன்னா மூடி திறக்கிறாலும் பேச மாட்டா சரியா? நீங்க மூடிக்கிட்டே திறந்துருக்கனால பேச வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க பேசல மாட்டீங்களா? பேசுவேன் பேசுறாலும் இப்படி மூடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எது கொடுத்தாலும் பெறட்டுறீங்களே. யாராவது உங்களை பார்த்து இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா இருக்குன்னு அர்த்தம். யாராவது உன்னை பார்த்து இப்படி இருந்தான்னா பொத்திக்கிட்டுன்னு அர்த்தம். இப்ப நீங்க இப்படி இருக்கணுமா இல்ல இப்படி இருக்கணுமா? நான் இப்படி இருக்கணும். ஆசை வரேன். இப்படி இருக்க கூடாதுல. இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இப்படி இருந்தீங்க? ஏன் இருந்தீங்க?
ஏறிந்தியன்னு கேக்குறேன். பேசுனா தானே நீங்க. அப்ப நீங்க பேசுனா பேசின்றீங்க. ஆ. தேவி என்றார். தேவி என்றால் தவ முனிவரும் தவ செய்யக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சாமியார்களை என்ன சொல்வோம்? என்ன சொல்லுவோம்? வேடிமலை ஆஞ்சக்கூடிய சாமி எனவே வேடிமலை. ஆமா. வேதி என்றால் யாகம், யாகத்தை செய்வது சாமியார்கள். எனவே இந்த இடத்துடைய பேர் என்ன? வேபிமலை சாரல். அப்படி சொன்னா தங்க கட்டி. வேடிமலை சாரல் சும்மாவா? ஆரம்பத்திலே தென்பரங்குன்றம் மலை இருந்தது. அது தென்பரங்குன்றம் காலப்போக்கில் மாற்றப்பட்டது திருப்பரங்குன்ற மலம். அப்ப தென்பரங்குன்ற மலை எந்த மலையா மாறி போச்சு? திருப்பரங்குன்ற மலையா மாறி போச்சு. படித்தவர் தானே? பேசிவர் தானே? பேசல. சொல்றா பாப்போம். வேதி என்றால் தவ முனிவரும் தவ செய்யக்கூடிய இடம். யாகத்தை செய்வது முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் அந்த இடத்துடைய பேர் என்ன? வேபிமலை சாரல். ஆரம்பத்திலே பாரி ஆண்டமலை பரமமலை. அது காலப்போக்கிலே மாற்றப்பட்டது. பரமமலையிலிருந்து பிரான் என்று சொல்லக்கூடியது எனக்கு பிரான்மலை என்று மாறியது. ஆக பரமமலை எந்த மலையா மாறி போச்சு? பிரான்மலையா மாறி விட்டது. நீங்கள் படித்தவர் தானே? சொல்வீர் தானே? சொல்லும் ஐயா. வேதி என்றால் தவ முனிவர்கள் தவ செய்யக்கூடிய இடம். அப்பேற்பட்ட முனிவர்கள் அந்த இடத்துடைய பேர் என்ன? வேபிமலை சாரல். ஆரம்பத்திலே பிரிங்கி முடிவ தவம் இருந்தால் அது பிரிங்கிமலை காலப்போக்கில் மாற்றப்பட்டது பரங்கிமலை என்று மாறியது. ஆக பிரிங்கிமலை எந்த மலையா மாறி போனது? பரங்கிமலையாக மாறிவிட்டது. நீங்கள் படித்தவர் தானே? சொல்வீர் தானே? சொல்லும் ஐயா பாப்போம். வேதி என்றால் தவ முனிவர்கள் தவ செய்யக்கூடிய இடம். அப்பேற்பட்ட முனிவர்கள் அந்த இடத்துடைய பேர் என்ன? வேபிமலை சாரல். ஆரம்பத்திலே ஒத்த கடைக்கு பக்கத்தில் சமணர்கள் யானை ரூபத்தில் ஏவி விட்ட மலை. அது யானை கல்லாக மலையாக படிந்தது. யானமலை ஒத்தக்கடை யானமலை அப்படி பேராச்சல்லவா? தாங்கள் படித்தவர் தானே? சொல்வீர் தானே? சொல்றா பாப்போம். வேதி என்றால் தவ முனிவர்கள் தவ செய்யக்கூடிய இடம். முனிவர்கள் யாகத்தை இடத்துடைய பேர் என்ன? இந்த இடத்துடைய பேர் வேபிமலை சாரல். அது மட்டுமா? ஆரம்பத்தில் மிகப்பெரிய மலை என்று சொல்லக்கூடிய நாக ரூபத்தில் படிந்ததனால் அது நாகமலை என்று பேரானது. தாங்கள் படித்தவர் தானே? சொல்வீர் தானே? சொல்லும் ஐயா பாப்போம். வேதி என்றால் இங்க வாடா பேசிக்குமா? தெரியாம கட்டு போய் வாடா பேசிக்கிறோம். கண்ணக்கில போடுறா. என்ன பேசி என்ன வாயா பேசிக்கிறோம். என்னடா கட்டி பிடிங்க வாடா பேசிக்கிறோம். என்ன பேசிவிட்டு சொல்லிட்டு போடா. அந்த வேதி என்றால் இங்க வாடா பேசிக்கிறோம். கூட்டத்தில் முன்பின் தெரியாதவர்கள் ஊர்வித்திருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தங்கள் உடைமைகளையோ பொருட்களையோ காலணிகளையோ தாங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு எங்கள் கலைத்துறை சார்பாக எச்சரிக்கை விடப்படுகின்றது. அவர்கள் முன்பின் தெரிந்த கூட்டவர் போன்று நயவஞ்சகம் கொண்டவர்கள் உங்கள் உரையாடி கொண்டிருப்பார்கள். மிகவும் நெருங்கியவர்கள் போல் கொண்டு உரையாடி கொண்டு பையில் உள்ள பொருட்களையும் பையையும் மொத்தமாக திருடக்கூடிய திருட்டு கூட்டம் என்று உள்ளே திறந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த ரூபத்தில் எதுக்குள் சொல்வார் என்று எவருக்கும் தெரியாது. அவர்கள் உங்கள் உடைமைகளை பறிகொடுத்தால் எங்கள் கலைத்துறை பொறுப்பாகாது. இது எங்கள் மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக எச்சரிக்கை விடப்படுகின்றது. ஏன்டா கோபுறீங்க? வாடா. எத்திரியா என்னையா சொல்லி இப்படி கேட்டாங்க அப்படி கோபுறீங்க? அப்படி வாடா. அப்படி அடாரமா இன்னும் கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே அப்படியே அந்த கம்பியை பிடிவேன். ஆமடா எந்திரா அதான்டா. அலர்வையில் வனத்துறையில் ஒரு 45 குரங்குல ஒன்னே ஒன்று காணோம்னு சொல்லி நேத்தம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எங்க போச்சுன்றது எனக்கு எப்படி தெரியும். ஆனா ஒருவேளை நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு. எங்க அப்படி முன்னால கொஞ்சம் வாய கொஞ்சம் கையை மட்டும் ஒரே ஒரு குட்டிக்கரணை மட்டும் அந்த பக்கம் அதே மாதிரி மூஞ்சி அதே மாதிரி நேர மக்களை பார்த்து கொஞ்சம் வாயை மட்டும் நாக்கு நீட்டுங்க. அப்படியே என்ன சொல்றது மரத்திலே தற்கொலை பண்ணிக்கிறோம். நம்மள மிச்சக்கூடிய ஒருத்தன் வந்துட்டு இனிமே நம்ம இருக்கலாமா? அப்படியே அதான் செத்து போகும்டா. சிங்கடா நீ சிங்கமா ஆம்பளையா? ஆம்பளப்பு சிங்கம் இல்ல சிங்கம் இல்ல. அப்ப ஆம்பளை மட்டும் தான் நீங்க. ஆம்பளை சிங்கம்ல கையை எப்படி ஆட்டினீங்க? மாட்டிட்டே எலிக்கு எவ்வளவு ஓட்ட உள்ள என்ன இருக்கு?
எலிக்கு வளவட்டா எலிக்கு வளவட்டா உள்ள என்ன இருக்கு? எலிதான் இருக்கு. நரிக்கு வளவட்டா உள்ள என்ன இருக்கு? நரிதான் இருக்கு. பூனைக்கு வளவட்டா உள்ள என்ன இருக்கு? பூனை இருக்கு. கொக்குக்கு வளவட்டா உள்ள என்ன இருக்கு? கொக்கு இருக்கு. நாய்க்கு வளவட்டா உள்ள என்ன இருக்கு? நாய் இருக்கு. நாய் இருக்காது. நாயே நீ இருப்ப. கவனமா இருந்துக்க. எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். எல்லாத்தையும் நீங்க செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த கோபம் இல்லையா? ஆத்திரம் இல்லையா? நான் கேட்கிறேன், இப்ப நாயின்னு சொன்னா நீங்க எங்க போறீங்க? இப்ப நாயா நீங்க நாய் இல்லையா? நாய் இல்ல. நாய் ஒண்ணு போகுது. நாய் பக்கத்துல நீங்க போறீங்க. ஆமா. இங்க இருந்து நான் நாயேன்னு கத்தணும்னா எது திரும்ப நினைக்கிறீங்க? நாய் திரும்பாது, நான் தான் திரும்புவேன். அப்ப திரும்புற நாய் நாயா இல்ல திரும்பாத நாய் நாயா? ஐயா நான் தான் நாய். எதுக்கு நீங்க ஓபறிய பத்திரத்துல? சரி ஓம் பேசிக்க பேசுவோமே. இப்ப நீ ஒரு நாய் வச்சிருக்க. சரி. எத்தனை நாய்? உன்னுடைய நாய். ஆமா. இப்ப ஏன்ட்ட இருக்க நாய் என்னுடைய நாய். உங்க நாய். இப்ப என்னுடைய நாய் நீ வாங்கிட்டேன்னா அது யார் நாய்? ஓ நாய். ஏன் நாய்? எப்பற ஏன் நாய் ஓ நாயாங்க? ஏன் நாய்ங்க? ஓ நாய் இல்லைல. காசை கொடுத்து அந்த வாங்கிட்டீனா அது ஓ நாய் இல்லன்றீங்க. ஏன் நாய்ங்க? அதான் சொல்லி நீ காசை கொடுத்து வாங்கிட்டீங்க. காசை கொடுத்து வாங்கிட்டீனா அது ஏன் நாயா இல்ல ஓ நாயா? ஓ நாய் மைத போ. நீ என்ன சொல்லிக்கிட்டு பேசும்போது? ஏன் நாய்ங்க? அப்போ டேய் அத தான கேக்குற ஏன் இருக்கற என்னோட நாய் தான்டா. ஆமா. ஏன் நாயா காசை கொடுத்து வாங்கிட்டீனா அது யார் நாய்டா? ஏன் நாய். அப்ப ஓ நாய் தானே. என்னது? என்ன ஆமான்ற? இப்ப ஏன் நாய் வந்து ஓ நாய் தான். எப்படி ஏன் நாய் ஓ நாய்னு உனக்கு தெரியும்? ஏன் நாய் நாய் தான்டா, ஓ நாய் இல்ல. என்ன தலையாட்டுறீங்க? தலையாட்டு. இங்கிட்டு வா தலையாட்டு. இன்னும் கொஞ்சம் முன்னால நேர பாரு, கீழ பாரு, முன்னால திரும்ப. சண்டா. நீங்க பாசம் இல்லையா நீங்க? ஆனா அந்த நாடகத்துக்கு நான் தான் பெரிய சனின்னு தெரியாது. எனக்கு இந்த உலகத்துல உன்னை பார்த்து மகிழ்ச்சி வந்துருச்சு. என்னங்க? ஏன்டா சைக்கிள்? என்ன எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் பட்டு 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 பட்டுன்னு பேசுறீங்க. ஆமா. ஆமா நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு சூ. சுப்பிரமணி கடவுளை வென்றேனே. இருந்து பாத்திர மகிழ்ச்சி. சரிங்க. பாத்திர நிறைய பெருமையில இருக்கு. உள்ள சத்தம் கடிச்சு யாரு? உள்ள சத்தம் கேட்டது மைக் செட்டுக்காரர் ஒண்ணு கடிச்சாரு உள்ள. அது வேற மாதிரி ஒரு மாதிரி சோன்னு கடிச்சாரு. சோண்டு கட்டதா? ஆமா. அது ஆல்ரவுண்ட் லட்சுமணி சோ ஓட்டுனாரு. இல்லங்க ஒரு மாதிரி சோ ஆலோலம் சோன்னு கடிச்சாரு. ஆலோலம் சோண்டா? ஆமா ஆமா. அப்படி கட்டியா? ஒரு செவர் இருந்தா செவருக்கு மூளை. ஆமா. இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. ஒரு எத்தனை மூளை இருக்கு செவருக்கு நினைக்கிறீங்க? செவர்ல வந்து ஒரு 4 மூளை. 4 மூளை இருக்கு. ஆமா. செவத்துக்கு மூளை இருக்குன்னு ஒத்துக்கறீங்க? ஆமா. செவத்துக்கு கூட மூளை இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரியே? இருக்குன்னு சொல்றேன். அப்ப எனக்கு மூளை இல்லையா? உங்கள சொல்ல முடியுமா? நான் இப்ப ஒரு விஷயத்தை பேசும்போது உங்களுக்கு மூளை இல்லன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் கேக்குறேன், மேடுனா பல்லா, இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், நடக்கும்னா நடக்காது, தெரியாதுனா தெரியும், இருக்காதுனா இருக்கு. இல்ல எனக்கு மூளை இருக்குன்ற நீ என்ன சொல்லுவ? எனக்கு இல்லம்பே. அதானே உண்மை. அதானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் கோபறற? தாத்தியலா இந்த வாத்தி என்ன பாத்துட்டே இருக்கீங்க? திரும்புங்க. உண்மைதான். பாத்தா தெரியும். மண்டே கழிச்சு பாத்துறோம். எதுக்கு கோபறீங்க நீங்க முத? சில விஷயத்தை பேசும்போது சரியா பேசுங்க. பேசுங்க பேசு. இப்ப நீங்க அறிவோட பேசுறீங்க, அறிவுல பேசுறீங்களா? அறிவோட தான் பேசுறேன். இப்ப உனக்கு ஒரு நண்பன் இருக்கான். நண்பன் இருக்காரு. ஒரு நண்பன் பேரு அறிவு. அறிவு. நண்பன் பேரு அறிவு. அறிவு வெளியூர்காரன். வெளியூர்காரன். அறிவு நாடத்துக்கு வாடா கூட்டிட்டு போனான்னு இங்க இருந்து போன் அடிக்கிறீங்க. ஆமா. எடுத்தது அறிவு இல்ல, அறிவு அப்பா. அறிவுங்க அப்பா. அறிவு அப்பா போன் எடுத்தாருன்னா என்ன கேப்பீங்க? அறிவு இருக்கான்னு கேட்பேன். அறிவு அப்பனை பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அட வெக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க பேசும்போது வாடா பேசுவான். இப்ப சொல்லு, அறிவு இருக்கான்னு யாரையும் கேப்பியா? அறிவு தானுங்க கேட்கறேன். அறிவை கேட்காம எதுக்குடா அறிவு அப்பா பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறேன்? அவன் என்ன வயித்து போன் எடுத்தியானோ? அப்புறம் ஏன் கேட்க கேட்க நீ என்ன அறிவு இருக்கான்னு கேப்பியா? கேப்பியாடா? அப்படி எனக்கு அவனை பேசிட்டானடா? பேசிருக்கனா? ஏன்டா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏன்டா நீ எல்லாம் நடந்து வர்ற? வெக்கம் இல்ல உனக்கு? அப்படி எனக்கா பேசிருக்கனா? சைக்கிளே பேசிருக்கனா? வாடா. ஏ வாடா முத. என்கிட்ட சில விஷயத்தை ஆரம்பர பேசணும். உள்ள சத்தம் போட பண்ணி யாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தங்கச்சி வர சொல்றீங்களா? என் ஆசிகளை கொடுக்கணும். உங்களோட பாத்திர மனமகிழ்ச்சி பெருமை உண்டாகட்டும். எனவே அடுத்த காவலர் கூடியவர் வர சொல்லி முத்தம சிறப்பு சேர்ப்போம். எனது நடிப்பை பாராட்டி இங்கே முன்னாலே கொடுத்துருக்கலாம் அப்படின்ற பாசத்துக்கும் அன்பிற்கும் கூறிய அன்பண்ணே, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாணியே அன்பண்ணா அவர்கள் எங்களை இருவரையும் பாராட்டி ஆளுக்கு 100 ரூபா அன்பளிப்பு வாரி வழங்கி அன்பு நல்ல உள்ளத்திற்கு அன்பா அண்ணா ஒரு குடும்பத்தில் அவர்கள் மென்மேலும் மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில ஒரு காசை நீங்க வாங்கி அத நாரதரை நீங்க வச்சுக்க குடுக்குறீங்க பாத்தீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனவே உள்ள இருக்க பெண்கள் யாரு? கண்டிப்பா கண்டிப்பா பெண்கள் யாரு? பெண்கள் என் தங்கை ஒன்று, தங்கச்சி எனக்கு மனைவி ஆக போறவங்க ஒன்று. அந்த பெண்மணியை பார்த்து பெருமை சேர்க்க வேண்டும். எனவே உள்ள கூடிய ஆள சீக்கிரமாக நம்ம பெருமையா இருக்கு. நீங்க
5ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்க. ஏன் அப்படி நினைக்கிற? 7ஆம் நம்பர் ரூம்ல தண்ணி வரல. சரி. 5ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்க. மாத்திரை இருக்கு. சரி. எடுத்து போட்டு உட்காருங்க. அப்புறமா சொல்லிய பாத்தீங்களா? ஆமா. ஏன்னா சில பேர் வழியை கட்டிவிட்டு எந்த வழி போறது ஆமா. நீங்க எல்லா வழியும் சொல்லிய பாத்தீங்களா? ஆ. பொறுமையா இருக்கணும். பாத்து. ரொம்ப சந்தோஷமா சரி, இருக்கு. சரி. உங்களை பார்த்த மகிழ்ச்சி. நன்றி. ஏன்னா சில விஷயத்தை யாருமே எதுவும் சொல்ல ஆமா. மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்ற விஷயத்தை பார்த்தோம்னா இந்த வழியில போங்கன்னு சொல்லி ஆமா, ஆமா, பாத்தீங்களா? ஆமா. அது பெரிய விஷயம் தான். கண்டிப்பா, ஏன்னா ஒரு வழித்தடத்துல போறோம்னா சரியா இருக்கணும். சரியா இருக்கணும். சரியா. ஒருத்தன் வழித்தடத்துல போயிட்டு ஆமா, இருக்கும்போது ஆமா, ஆமா. பக்கத்துல உட்கார்ந்து இது மான் தடம்னு ஒருத்தன் சொன்னானா? ஆமா. கீழ உட்கார்ந்திருந்தே மயில் தடம்னு நானா? மயில் தடம். இவன் மான் தடம் இருக்கா, அவன் என்ன சொல்லிருக்கா? மயில் தடம் இருக்காரு. ரெண்டு பேரும் தீவிரமா 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஆ. படார்னு 3 பக்கம் அடிச்சு கீழ விழுந்தாங்களாம். ஏன்? ஏன்னா உட்கார்ந்திருந்தது வழித்தடம் வந்து ரயில் தடம். இருக்கணும்ல. சரிங்க. நீங்க தடம் மாதிரி பேசுவீங்களா, தடத்துல பேசுவீங்களா? தடத்தோட தாங்க. ஆனா வடத்துல நிக்க பாத்தீங்களா? அன்னைக்கு வடத்துல தெரிஞ்சு என்ன இடத்துல சரியா செய்யறது? இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. இருக்கட்டுங்க. புறத்தோடல தெரியும் எப்ப பார்த்தாலும். என்ன செய்யறது? பூரா கல்லு வாங்கத்தே. அப்படி தெரியுங்களா? இந்த கல் ரொம்ப வசியா. சில இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சை பார்த்து கல்லு கொடுக்கணும். ஆமா ஆமா. அதனால நாடகத்துல பல தடவை பேசுறனால ஆமாங்க. டெங்கு காய்ச்சல் வந்து எத்தனை பாத்திருப்பீங்க? ஆமாங்க. குளிர் காய்ச்சல் வந்து பாத்திருப்பீங்க. ஆமாங்க. கொரோனா காய்ச்சல் பாத்திருப்பீங்க. இன்னைக்கு என்னுடைய கட்டை இந்த வீணை நான் போட்டிருக்க வேஷம் இந்த அடிப்படையில ஆமா. சத்தியம் பண்ணி சொல்றேன். ஆ. எத்தனையோ காய்ச்சல் யாராருக்கு வந்தாலும் ஆமா. இந்த நாடக உலகத்துல மூல காய்ச்சல் மட்டும் உனக்கு எப்பயும் வராது. நான் கொடுக்கக்கூடிய வரம் இது சத்தியம். மூளை காய்ச்சல் வராதா? ஏங்க எனக்கு மூளை காய்ச்சல் வரான்றியா? வாங்க வாங்க ஐயா. ஏன் எனக்கு மூளை காய்ச்சல் வராது? நீங்க சொன்னாலும் நல்ல விஷயம் தான். வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். ஆ. இவ்வளவு தூரம் உழைப்பா உசுர கொடுத்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா. அதுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஆ. மூல காய்ச்சல் புல்லாததியா? ஆமா. மத்த யாருக்கு வேணா வந்திருக்கு நீ பாத்திருப்ப. ஆ, ஆ. ஆனா உனக்கு மட்டும் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மூல காய்ச்சல் வராது. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம்டா. ஏனே வராது? ஏனே வராது? ஏன் வராது நினைக்கிறீங்க? ஏன் வராது? சைக்கிள் ஆ. மூல காய்ச்சல் ஏன் வராது ஏன் நினைக்கிறீங்க? வராது? மூல இருந்தாலும் மூல காய்ச்சல் வரும். தவத்தில கடைசியா வச்சாரு பராப்பு. எப்படி நேரத்தை ஓடிட்டாரா? நான் லேசு விட்டாளா? எங்க வாத்தியார் என்ன லேசு விட்டாளா? என்ன செய்யுது? ஏய் வாயா ஏய். என்னடா பேசிட்டு? சரியான தண்டனை கொடுத்துறா. வாடா வாடா வாடா. என்னடா டீ குடிக்கிற கப்பு மட்டும் காணாம போய்கிட்டு இருக்கு, டீ மட்டும் அப்படியே இருக்குன்னு பாத்தீங்க. இப்பதான் தெரியுது இந்த வேலை வந்துக்கிட்டு இருக்காது. கவனமா வாங்க. நேத்து வரைக்கும் சொன்னாங்க. இல்ல நான் என்ன சொன்னேன், நேத்து மானாமதுரை போக்கும்போது சொன்னாங்க சைக்கிள் வந்தோட கப்பு வாங்கிட்டேன், சைக்கிள் வந்தோட கப்பு வாங்கிட்டேன்னு அந்த அளவுக்கு பேசிட்டேன். ஆமா. நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு மறுநாள் நீங்க பார்க்கும்போது இந்த மானாமதுரை பக்கத்துல இந்த பிரண்ட குளம் அங்கேயும் அதே மாதிரி தான் சொன்ன சைக்கிள் வந்தோட கப்பு வாங்கிட்டேன். என்னடா தெரியாம வாங்குறேன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா அப்பதான் தெரிஞ்சு வச்சு நீ வாங்கின கப்பு ஃபுல்லா அப்படி இருக்கு. டீ கப்பு. நல்ல ஒரு கப்பா நன்றி. பாத்திரம் மகிழ்ச்சி சைக்கிள். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு வாய்ப்பு வரும், சில பேர் வராது. கண்டிப்பா. சில பேர் பயன்படுத்துவா, சில பேர் பயன்படுத்தாது. கண்டிப்பாங்க. இன்னைக்கு நான் சத்தியமா சொல்றேன், சில பேர் சில பேர் மோத்த வேஷம் போட்டா மட்டும் நடிகர் வந்துட முடியாது. கண்டிப்பா. வேஷம் போட்டு பல்வேறு திறமைகளை நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. நாடகத்துல கோமாடி வேஷம் போட்டு எத்தனை பேர் பிரசித்தி பெற்றிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் கோமாடி வேஷம்னா இப்படித்தான் இருக்குன்னு காட்டுனாரு தெரியுமா? நம்ம பொதுல கொடி கட்டி ஒருத்தர் பிறந்தாப்புல ஜாம்பவா. ஆமா. பொன்னமராவதி ஆறுமோனு ஐயா. கேள்விப்பட்டிருக்கீங்க. நீ பாத்துக்க மாட்டியே, கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி அவங்க மைந்தப்ப கூட கண்ணன் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அண்ணே உங்களுக்கு தெரியும், பாத்திருப்பீல்ல அவங்க அந்த மாதிரி நடிகர். அப்ப இந்த பொன்னமராதி ஆறுமன்ற கோமாடி இருக்க வரைக்கும் யாருமே பேசல. ஆமா. யாருமே பேசல. ஆனா அவர் செத்து போனாரு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுறோம்ல. ஆமா. உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா. அடுத்து பழையூர்பட்டி ராமையார் நம்ம ஆளுதேன். ஐயா. சிவகங்கமாட்டு திருப்போணம். பழையூர்பட்டி நம்ம இடையமலூர் பக்கத்துல இருக்கு. ஆமா ஆமா. அந்த ஊர்க்காரர். அவ்வளவு பெரிய கோமாளி இருக்க வரைக்கும் யாருமே பேசல. ஆனா செத்து போனாரு வரைக்கும் பேசுறாங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுறோம்ல. உனக்கு எனக்கு தெரிஞ்சு தோகமல ஹார்மோன் கோமாளி இருந்தா ஆமா. இருக்க வரைக்கும் யாருமே பேசல. செத்து போனாரு பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அது இடவல்ல இந்த முகில்தம் சக்திராஜான ஒரு கோமாளி. ஆமா. மாமா ஒருத்தர் இருந்தார். ஆமா. நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட ஆளு இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாளா? பேசல. செத்து போனாரு பேசிக்கிட்டு இருக்கா. கோமாளினா வேஷம் போட்டோனே மோத்த பார்த்து சிரிக்கணும். ஆமா. அப்படி ஒரு கோமாளி இருந்தாப்ல. புதுக்கோட்டை இளையராஜான ஒரு கோமாளி. ஐயா. இளையராஜா ஐயா. அவ்வளவு ஒரு ஆளு இருக்கும்போது பேசிப்பாளா? ஆமா. பேசல. செத்து போனாரு பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம சங்கத்துல சத்தியராஜன் ஒரு கோமாளி. ஆமா ஐயா. பேசணுமா? அப்பா. இருக்க வரைக்கும் பேசணுமா? ஆமா. பேசல. ஆனா செத்து போனாரு பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா. அது போல நீங்க இருக்கீங்க. அப்ப என்ன ஏதா சொல்றாருயா அவரு? ஆமா. திருப்போண ராமையா. எத்தனை நாடகம் தெரியுமா? அவர் கூட நான் நடிச்சிருக்கேன். ஆமா. பவளக்கொடி நாடகத்துல. அப்படி இந்த பக்கம் பொன்னமராதி ஆர்மு மயா ஒரு காப்ல. இந்த பக்கம் திருப்போண ராமையா இருக்காரு. ரெண்டு பேர் காதை பிடிச்சு அப்படியே கொடுத்து தங்கத்தேர் அந்த மாதிரி பேசி குழந்தை படத்துல நடிச்சிருக்கேன். அவ்வளவு ஒரு யாரியா. இன்னைக்கு அவர் இந்த மாதிரி
இப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆமா. மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாது. ஆமா. நிரந்தரமான வாழ்க்கையில நம்ம வந்து நிரந்தரமான ஒரு போட சம்பாதிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. மனதை சம்பாதிக்க வேண்டும். கண்டிப்பா. ஏன்னா பணத்தை சம்பாதிக்க எளிமைதான். ஆமா. இந்த வழியும் சம்பாதிச்சு போலாம். ஆனா நல்ல குணத்தை சம்பாதிக்கிறது முடியாது. நாள் செல்லும், பெருமை இருக்கட்டும், உங்களை பாத்திர மகிழ்ச்சி, நீ வருங்காலம் உங்களுக்கு சிறக்கட்டும். ஆமா. ஏன் அப்படி சைக்கிள் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க? சொல்லுங்க சாமி சொல்லுங்க. கழுதப்பட மாட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்றாளே, நல்லதா? நல்லது நல்லது. எதை வச்சு சொல்றீங்க? ஆமா, கழுதப்பட மாட்டினா என்ன பாரு யோகா வரும்டுவாங்க. ஆமா. அப்ப கழுதப்பட மாட்டா நல்லதுன்றீங்க. நல்லது நல்லது. சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா. அப்ப கழுதப்பட மாட்டா நல்லது. நல்லது நல்லது. அப்ப போகும்போது உன் படம் 2 கொடுத்துட்டு போ, வீட்டுல மாட்டிக்கிறேன். அவர்கிட்ட 2 காப்பி வாங்கிக்கங்க.